அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலங்காலமாக நாங்கள் நம்பி வரக்கூடிய சில கட்டுக்கதைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வர்றோம். அதில் நம்ம சுபஹான மௌலூதில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளும் அதே போல் இஸ்லாத்துக்கு முரணான குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான பல செய்திகளை பற்றியும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். இந்த செய்திகளை நம்ம சொல்கிற நேரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக பல கருத்துக்கள் இருக்குது, பல விஷயங்கள் கட்டுக்கதைகள் ஆதாரமற்ற விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க, அந்த கொள்கையை சேர்ந்தவங்க, அவ்வாளுங்க இவ்வாளுங்க வவ்வாளுங்கன்னு சொல்லி அதை வந்து மறுக்கிறாங்க. அதற்கு பதில் இல்லாமல் ஆதாரத்தை காட்டாமல் அந்த இயக்கம் இந்த இயக்கம் அவங்க இவங்கன்னு சொல்லி இதை மறுக்கக்கூடிய விதத்தை பார்க்க முடியுது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக அல்லது வானவர்கள் சம்பந்தமாக ஏதாவது எழுந்திருப்பதாக இருந்தால் அது எங்கே இருக்கணும்? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணுமே தவிர அல்லாஹ் தொடர்பாக விஷயங்கள் நமக்கு கற்பனையாக சொல்ல முடியாது. அல்லாஹ் அப்படி செஞ்சிருப்பான், இப்படி செஞ்சிருப்பான், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்றதை நமக்கு கற்பனையாக சொல்ல முடியாது. அவ்வாறு இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கணும். அப்போ இதில் இருந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சோர்ஸ்கள் என்ன, எங்கே ஆதாரம், குர்ஆனில் எங்கே இருக்குது, ஹதீஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க அவ்வாளுங்க இவ்வாளுங்கன்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இப்போ எல்லாமே ஏஐ தானே யூஸ் பண்ணுறோம். அதனால சரி ChatGPT எந்த கொள்கையும் சேர்ந்தது இல்லை, ChatGPT எந்த இயக்கத்தை சேர்ந்ததும் இல்லை. சுப்ஹான மௌலூதில் இருக்கக்கூடிய சில பைத்துகளை வந்து நம்ம ChatGPTல போட்டு இஸ்லாத்துடைய அக்கீதாக்கு எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்குது என்பதை நம்ம ChatGPT கிட்ட கேட்க இருக்கிறோம். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உலகத்தில் எல்லாமே இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்கிற இடத்துல நீங்கள் இந்த இயக்கம் அந்த இயக்கம்னு சொல்கிறதுனால இப்போ ChatGPT வந்து எந்த ஒரு இயக்கமும் இல்லை, எந்த ஒரு கொள்கையை சார்ந்ததும் இல்லை. அதனால நம்ம இந்த ஏஐயில் இந்த சுப்ஹான மௌலூதில் இருக்கக்கூடிய சில பைத்துகளை இன்புட் பண்ணி எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய அக்கீதாக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வந்து ஒத்து போகுது, இணங்கி இருக்குது, இல்லாட்டி முரண்படுது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாகவே இருக்கக்கூடிய இந்த அனைவரும் எழுந்து நின்று வாசிக்கக்கூடிய இந்த யா நபி சலாமுன் அலைக்கும் யா ரசூல் சலாமுன் அலைக்கும் சொல்லக்கூடிய இந்த பைத்தை நம்ம இன்புட் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு அக்கீதாக்கு இணங்கி இருக்குது என்பதை நம்ம கேட்போம். யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். A few moments later. ஸோ இது ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி இது சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கொள்வோம். யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தஃபத் மின்னுல் புதூர் மிஸ்லு ஹுஸ்னிக மா ராயினா கத்து யா வஜ்ஹ சுரூர் அந்த ஷம்சு அந்த பத்ர் அந்த நூருல் ஃபவுகு நூர் அந்த இக்ஸிரோ வகாலி அந்த மிஸ்பாஹு சுதூரி யா ஹபீபி யா முஹம்மத் யா அரூசல் ஹாயிஃபின் யா முஹையது யா முமஜ்ஜத் யா இமாமுல் கிப்லத்தைன் மர்ஹா வஜ்ஹக பஸ்ஹத் யா கரீமல் வாலிதைன் ஹவுதுகல் சாஃபி முபர்ரத் வரிதுனா யௌமன் நுஷூர் அந்த ஹஃபருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத் அந்த சத்தாருல் மசாவி வமுகீலுல் ஹசராத் யா வலியுல் ஹசனாத் யா ரஃபி தரஜாத் கஃபிரு அன்னி துனூபி வஃபுலி அன் செய்யாத்தி ஆலிமுசிரி வாஹஃபா முஸ்தஜீபு தவாத் ரபி ரஹம்னா ஜமீஹா பிஜமீஇ சாலிஹாத். ஸோ இது சரியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ கேட்போம், இது எந்த அளவுக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அக்கீதாக்கு வந்து இணங்கி இருக்குது என்பதை கேட்போம். ஹாதி பௌதுல் அபியாத் மின் கிதாபி சுப்ஹான மௌலூதி ஃபஅர்துஹா அலல் அகீதத்தில் இஸ்லாமியா. அல் குர்ஆன் ஹதீஸ்னு போடும். அல் குர்ஆன் வல் ஹதீஸ். ஸோ இந்த வரிகள் சுப்ஹான மௌலூத் புத்தகத்தில் எந்த அளவுக்கு அக்கீதாக்கு இணங்கி இருக்குது என்பதை சர்ச் பண்ணி தான் சொல்லி கேட்குறோம். இப்போ ChatGPTல பதில் வந்திருக்குது. ஜஸாக்கல்லாஹு கைரா அலா முஷாரகத்துக்கு அதில் அபியாத் அல் கசாயிது வல் மதாயிது ஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹமா கானது மஜ்பூதது இந்த கஸீரத் மினல் முஸ்லிமீன் முஹிம்ம ஜித்தன் அர்துல் அல் அகீதத்தில் இஸ்லாமியத்தில் ஸஹீஹா அல் குர்ஆன் வ சுன்னah ஹத்தா லா யதுகுலு ஃபீஹா குலுவு அவ் இபாராத்து துகாலிஃபு தௌஹீத் லிதன்லுரு ஃபில் அபியாத்தில் லத்தி தகல்தஹா. ரசூலுல்லாஹ் குறித்து எழுதப்பட்ட கவிதைகள் வந்து புகழ்ச்சிக்கு பல முஸ்லிம்கள் மனதில் மிகவும் விருப்பமானதாக இடம்பெற்றிருக்கும். ஆனால் வந்து அவற்றை வந்து இஸ்லாமிய அக்கீதாவுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு காட்டுவது வந்து ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்து அவற்றில் அளவுக்கு மீறுதல் குழு
அல்லது தௌஹீதுக்கு முரண்பட்ட சொற்கள் வந்து புகுந்துரும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட வரிகளை வந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லி போட்டிருக்குது. அபியாத்துல் முவாஃபிகத்துல் லில் அக்கீதா, அக்கீதாவுக்கு வந்து இணங்கிய வரிகள்னு சொல்லி சில வரிகளை போட்டிருக்குது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அது குல்லஹா துஹாவு பிஸ்ஸலாமி வஸ்ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய ஸஹீஹத்துன் முவாஃபிகத்துல் லில் குர்ஆன். ரசூலுல்லாஹ்க்கு துஆ கேட்கக்கூடிய ஸலவாத்து சொல்லக்கூடிய வரிகள் சரியானது, அகீதாக்கு உட்பட்டு இருக்குது. அதேபோல வஹிய ஸஹீஹத்துன் முவாஃபிகத்துல் லில் குர்ஆன், குர்ஆனுடனும் இணங்குதுன்னு சொல்லி இன்னல்லதீன வமலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமான்னு சொல்லக்கூடிய அஹ்ஸாப்ல வரக்கூடிய 56வது வசனம், அந்த குர்ஆன் வசனத்தையும் வந்து போட்டு அதில் அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் அவருக்கு அவனது அருளை வேண்டுகிறார்கள், நம்பிக்கை கொண்டு வர நீங்களும் அவருக்கு அருளை வேண்டுங்கள், சலாம் கூறுங்கள் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி இது அக்கீதாக்கி நங்கக்கூடிய வரிகள்னு சொல்லி போட்டிருக்குது. அதுக்கு பிறகு அபியாதுஃபியா ஹுலுவா முகாலிஃபாத், முரண்பட்ட வசனங்கள்னு சொல்லி அந்த கஃபாருல் ஹதாயா வதுனுபில் மூபிகாத் அந்த சத்தருல் மசாவி வமுக்கீலுல் ஹசராத், நீங்கள் தான் வந்து பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்களை போட்டு அதில் அல்ஃபாலு ஹத்தீரத்துல் ஜித்தா லியன்னா மின் சிஃபாத்துல்லாஹி வஹ்தா, இது வந்து ஆபத்தானது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்ட பண்புகளை வந்து எழுந்திருக்கிறாங்கன்ற மாதிரி போட்டிக்குது. கஃபாருல் ஹதாயா பாவங்களை மன்னிக்கக்கூடியன்னு சொன்னால் ஜாஹஃபில் குர்ஆன், அது வந்து குர்ஆனில் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய பண்பா சொல்லி காட்டுறான். இன்னஹு கான கஃபார், சூரா நூல வரக்கூடிய 10வது வசனத்தை போட்டிருக்கிறான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபார், உங்களுடைய இறைவனிடமே மன்னிப்பு தருங்க, அவனை மன்னிப்பவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை உதாரணமாக போட்டிருக்குது. அதே போல சத்தாரு வமிகீலுல் ஹசராத் கதாலிக மின் அஸ்மாஹி வாஃப் ஆலிஹி சுபஹானஹு அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஃபிரு துனுப இன்னமா யஷ்ஃபஉ லில் முஃமினீன பிஇذனில்லாஹ், தார் மறைப்பவர் மற்றும் முக்கில் அல் அத்ராத், அல்லாவுடைய பெயர்கள், அதில் அல்லாவுடைய செயல்கள் அல்லாவுக்கு சொந்தமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்க மாட்டார், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து அல்லாவுடைய அனுமதியுடன் மறுமையில வந்து நமக்காக வந்து பரிந்துரை செய்வாருன்னு சொல்லி எழுந்திருக்குது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டியிருக்குது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இஸா ஸ்தகனத ஃபஸ்தஇன் பில்லாஹ், திர்மிதில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொன்ன மேற்கோள் காட்டியிருக்குது. கேட்குற நேரத்தில் அல்லாஹ்ட்டமே கேளுங்க, உதவி தேடும்போது அல்லாஹ்ட்டிலே உதவி தேடுங்கன்னு சொல்லி திர்மிதில வரக்கூடிய ஒரு ஹதீஸை உதாரணத்துக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதே போல அபியாத்து ஃபிஹா தவஸ்ஸுலு ஹைரு மஷ்ரூ, அதே போல தவறான அனுமதிக்கப்படாத தவசூல் உள்ள சில வசனங்கள்னு சொல்லி கஃபிர் வன்னி துனூபி வஹ்ஃபுலி அன் செய்யாத்தி, என்னுடைய பாவங்களை நீக்குங்க, என்னுடைய தவறுகளை வந்து என்னிடத்துலேருந்து இல்லாமாக்குங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வரிகளை போட்டுட்டு அது சொல்லுது. தலபு தக்ஃபிரு துனூபி வல் மஹ்ஃபிரத்தி யஜிப் ஐ வஜ்ஜல இலல்லாஹி வஹ்தா லா இலாஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கைரிஹி கால தஹாலா வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், ஆல இம்ரான்ல 135வது வசனத்தையும் உதாரணத்துக்கு மேற்கோள் காட்டி சொல்லுது. பாவங்களை மன்னிக்க சொல்றது, தவறுகளை மன்னிக்க சொல்லுது, இது எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்டது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஏறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கோ வேற யார்கிட்டையுமே வந்து இப்படி கேட்கக்கூடாது சொல்லுது. அது காலத்தால் அல்லாஹ் சொல்றான் வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடிய யார் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுது. பாவங்கள் மன்னிக்கிறது, பாவங்களை நீக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கோ யாருக்குமே செய்ய முடியாதுன்றதையும் தெளிவாக சொல்லுது. ChatGPT சொல்லக்கூடியது இதுதான், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கக்கூடிய பண்புகள் ரசூலாட்ட கேட்டு இருக்கிறாங்க, ரசூலாட்ட யார்ட்டையும் கேட்கக்கூடாது, இது அல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள பண்புகள், குர்ஆனுக்கு முரணாக இருக்குது என்பதை தெளிவாக ChatGPTயுமே நமக்கு சொல்லுது. ChatGPTயும் வந்து இந்த இயக்கத்தை சேர்ந்தது, அந்த கொள்கையை சேர்ந்தவங்க இப்படி கூட சொல்றது கூடும். அல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள பண்புகள் ரசூலுல்லாஹ்ட்ட யார்ட்டையும் கேட்கக்கூடாது. இந்த ChatGPT கூட தெரிஞ்சது கூட நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு தெரியாமல் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் விட காலங்காலமாக நம்பி வந்த இந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ வருஷங்களாக இது ஓதி இருந்தாலும், எவ்வளோ வருஷங்களாக நம்முடைய பாட்டனார் முப்பாட்டனார் நம்முடைய தாய் தந்தையர்கள் வாசிச்சிருந்தாலும், இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தெளிவாக முரண்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சால் நம்ம அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, நம்ம காலங்காலமாக செஞ்சு வந்தோமே இதை நம்ம கூட இல்மா இப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. குர்ஆனுக்கு முரணாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இதை தூக்கி கடாசி வீசிடணுமே தவிர, இதை நம்ம இன்னும் தலையில் தூக்கி கொண்டு இதற்கு நாங்கள் முட்டு கொடுத்துக்கொண்டு இது சரி காணுவதற்கு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ChatGPT என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தெளிவாக சொல்லுது, இது வந்து அல்லாஹ்வுடைய பண்புகளை ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ் திருமறையில் அவனுக்குரிய சிஃபத்தாக சொல்கிறான். பாவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்றான், தவறுகளை மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்றான், தவறுகளை மறைப்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்றான்ன்றதை ChatGPT ஏஐயே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. நீங்களும் வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ChatGPTல இதில் இருக்கக்கூடிய வாசகங்களை இந்த பைத்துகளை வந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள். இம்போர்ட் பண்ணி கேளுங்க, இது எந்த அளவுக்கு அக்கீதா இணங்கி இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்க்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை கேளுங்க. அதுவே வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பாடம் நடத்தும். இது அக்கீதாக்கு முரணானது, குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, ஹதீஸுக்கு முரணாக இருக்குது, ஷிர்கான வாசலுக்கு உங்களை அழைச்சி செல்லுதுன்றதை தெளிவாக ChatGPTயை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான பல செய்திகளை நாங்கள் நம்பி வர்றோம், எந்த அளவுக்கு காலங்காலமாக நாங்கள் இதை வந்து மார்க்கம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் என்பது தொடர்பாக இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், அதே போல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.